சையத் ஹஃபீசுல்லா. வாரிசு அரசியல் வந்து பயங்கரமா எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வந்து வாரிசு அரசியலை பயங்கரமா எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன, நான் உங்கள்கிட்ட மீண்டும் 2வது சுற்றுல வரேன், தொடர்ந்து இணைப்புல இருங்க. வாரிசு அரசியலை பயங்கரமா எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் தேவகவுடாவுடைய மகனாக இருக்கக்கூடிய ஹெச்டி குமாரசாமி, அவருடைய அண்ணன் ஹெச்டி குமாரசாமியுடைய அண்ணன் மகனாக இருக்கக்கூடிய ஹெச்டி ரேவண்ணாவுக்கு பிரச்சாரம் செய்ய வந்தது ஏன்? வாரிசு அரசியல் இந்தியாவை அழிக்குது இல்லை, அப்போ குமாரசாமி கூப்பிட்டு அமைச்சரவை பதவி கொடுத்துருக்க கூடாது. ஜனநாயகத்துக்கு விரோதமானது சொல்லணும். உன் கட்சியில் வேற யார் யார் வளர போறா, நீ ஏன் அமைச்சருக்கு வரேன்னு சொல்லியிருந்துருக்கணும் நியாயமா இருந்தா. அடுத்தது ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸுடைய மனைவி சௌமியா அன்புமணிக்காக பிரச்சாரம் செய்திருக்க கூடாது. ஆந்திராவில் கேடி ராமராவுடைய மருமகன் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கிறாரு, அவருடைய மகனான நாரா லோகேஷ் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாரு. அப்பெல்லாம் காந்தியுடைய அந்த குரங்குகள் கண்ணை மூடிட்டு காதை பொத்திக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம்ல, அதை குரங்குன்னு சொல்லலை, அந்த மாதிரி எல்லாத்தையும் மௌனமாக இருந்துருவாங்க. ஆனால் திமுகலேருந்து யாராவது மக்களோடு நின்று ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்தித்து எம்எல்ஏ ஆகி அவர் அமைச்சரானா அப்போ மட்டும்தான் இவர்களுடைய கண்ணுக்கு வாரிசு அரசியல் அப்படின்றது கண்ணுக்கு தெரிய வரோன்றதை திரும்பியும் நினைவுபடுத்துகிறோம். ஆனால் ஒரு வாட்டியும் இதே வேலையாக போயிடுச்சு. இந்த தரவுகளை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம போயிடுறோம். நீங்கள் ஒரு கேள்வி செந்திலண்ணன்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, அதாவது சமூக நீதியில் உறுதியாக இருப்பாங்களா அப்படின்னு. சமூக நீதியில் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் உறுதியாக இருப்பாருன்றதுக்கு பல உதாரணங்களை சொன்னாங்க. நீதிமன்றத்தில் என்னுடைய கருத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு தேசிய அளவில் ஒரு அச்சுறுத்தலாக, அது ஒரு நேஷனல் பாலிட்டிக்ஸுக்கு ஒரு நரேட்டிவாக இருந்தபோது கூட என்னுடைய கொள்கையிலிருந்து இந்த வர்ணாசிரமம் பிறப்பால் ஏற்றத்தாழ்வுன்ற ஒரு கொள்கையை நான் சாகர வரையும் எதிர்த்துட்டு இருப்பேன் நிற்கிறது ஒரு உதாரணம். இன்னொன்று, இந்த அரசாங்கம், எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அமைச்சராக இருக்கக்கூடிய அரசாங்கம், எங்களுடைய தலைவர் முதல்வராக இருக்கக்கூடிய அரசாங்கம் இங்கே சமய நல்லிணக்கத்தை குழப்பக்கூடிய வேலையை நீங்கள் எவ்வளோ பெரிய இயக்குனராக இருந்தாலும் இப்படி போகிற போக்கில் வதந்திய ஒரு வன்மத்தை ஒரு விஷமத்தனமான வேலையை செஞ்சீங்கன்னா அதுக்கு தெரியும் பாஜக இதை மதசாயம் பூசோன்றது இன்னைக்கு எங்களுடைய முதல்வருக்கு தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் ஈடாவாம அந்த இடத்தை தான் எப்படி கையாள போறதுன்னு வேடிக்கை பார்க்கலையே. கைது செஞ்சு இப்படி வதந்தி பரப்புறவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அரெஸ்ட் கொடுக்குறோம், ஒரு எக்ஸாம்பிள் அரெஸ்ட். இது யாரா இருந்தாலும் இங்க வதந்தியை பரப்பக்கூடாது. சமய நல்லிணக்கத்தை பாதிக்கிற வேலையை செஞ்சா சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் நாங்க நிரூபிக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டை போதிக்காம வதந்தியையும் குழப்பத்தையும் உருவாக்கினா நீ கைது செய்யப்படுவேன்ற எடுத்துக்காட்ட தொடர்ந்து இந்த அரசாங்கம், எங்களுடைய இளைஞரணி செயலாளரும் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை, அந்த அரசாங்கம் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது தலைப்புக்குள்ளே வரும். நான் செந்திலண்ணா சொன்ன மாதிரி உண்மையிலேயே இந்த தலைப்பு வந்துச்சுன்னா மகிழ்ச்சி அடையக்கூடிய பல பேரில் நானும் ஒருத்தனாக இருப்பேன். ஆனால் இன்னும் தலைவர் அதை வெளிப்படையாக எதுவுமே சொல்லலை. மாற்றம் வருமான்றப்ப கண்டிப்பாக ஏமாற்றம் வராது அப்படின்றாரு. அப்படிப்பட்ட ஏமாற்றம் எங்களுக்கு தர வேணாம் அப்படின்னு நாங்கள் முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறோம். இன்னைக்கு சவால்கள் என்ன அப்படின்னா, கட்சியை பொறுத்தவரையில் முன்மொழிகிறது எல்லாமே கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள். இங்கே கட்சியில் இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டருக்கும் அவருக்கு ஒரு எலிவேஷன் வேணுன்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு அவர் டிசர்விங்கா, அவர் அதுக்கான வேலையை செஞ்சிருக்காருன்னா நிச்சயமா செஞ்சிருக்காரு. கட்சிக்குள்ளேயும் செஞ்சிருக்காரு, அமைச்சராக செஞ்சிருக்காரு. கட்சிக்குள்ள என்னென்ன செஞ்சிருக்காருன்னா, இளைஞர் அணியை கொண்டு போய் பரவலாக்கி உறுப்பினர்களை அதிகமாக சேர்த்து திராவிட பாசறை கூட்டத்தை கொண்டு போய் பேசி திராவிட கலாச்சாரத்தை மக்கள் மத்தியில் பரவலாக்குறாரு. அது இல்லாமல் பேச்சு போட்டி நடத்துறாரு. 72 மாவட்டங்களையும் போய் எங்கெல்லாம் அனுப்பி அங்கேருந்து இருக்கக்கூடிய பேச்சாளர்களை உருவாக்குங்க, கருத்து கொண்டு போய் சேர்க்கணும். செந்திலண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு சூழல்ல இருக்கும்போது திராவிட கருத்தியலுடைய அம்பாசிடராக நிறைய பேரை உருவாக்கணுன்ற ஒரு முயற்சி. அப்ப திராவிட பாரம்பரியத்தில் அவர் செயல்பட்டு இருக்கார். அமைச்சராக பொறுப்பு கொடுத்தாங்க. நீங்க கூட கேட்டீங்க என்ன நன்மை நடந்துச்சுன்னு. எத்தனை பேர் இன்னைக்கு ஃபாரினுக்கு போயிட்டு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவை பிரதிநிதித்துவம் படுத்திட்டு வந்து வெற்றியோடு கோப்பைகளோடு பதக்கங்களோடு அமைச்சரை பார்க்குறாங்க. இதெல்லாம் யாரு? கிராமத்திலிருந்து பஸ், டவுன் பஸ் கூட போகாத ஊர்ல இருந்து வரக்கூடியவர்கள். இன்னைக்கு அவர்களுடைய விளையாட்டு கனவு நினைவாகிறது.
அண்ணா சென்டர் லைப்ரரியில தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அது வரக்கூடியவர்கள் யார்? கிராமங்களிலிருந்து வந்து வெற்றி பெற்றவர்களை அடையாளம் காட்டி இவர்கள் உங்களுக்கு முன்மாதிரிகள் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில நம்பிக்கை ஊட்டக்கூடிய நிகழ்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கான நன்மைகளை பல செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அணி செயலாளர் துணை முதல்வராக வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய ஆசை, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆசை, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய யார் யார் எல்லாம் காம்படிட்டரா இருப்பாங்களோ நினைக்கிறாங்களோ அவர்களே முன்மொழியக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஏன் தொடர்ச்சியாக அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க? ஏன் விமர்சனத்தை? அதிமுகவுக்கு வேற என்ன அரசியல் இருக்குது? இல்ல ஏமாற்றம்ன்றது திமுகவுக்கு தான் ஏமாற்றம்ன்ற பேச்சுல ஏமாற்றம் இல்ல. என்ன ஏமாற்றம்? தமிழ்நாடு ஏமாந்ததை விடவா கூவத்தூர்ல? தமிழ்நாடு ஏமாந்ததை விடவா கூவத்தூர்ல எப்படி பதவி கிடைச்சது? தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? இல்ல ஜனநாயக ரீதியாக அது நடந்துச்சா? இல்ல அது உள்கட்சி விவகாரம் தானே. அப்ப இது யாருடைய விவகாரம்? எங்களுடைய எங்களுக்கு ஓட்டு போட்டு திமுகவுடைய உட்கட்சி. நீங்க யார் விரும்புறாங்களோ விரும்பலையோ உதயநிதியை தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்தா ஆகணும். அதுக்கு அதன் மேல சந்தேகம் கிடையாது. இல்ல இல்ல அவர் ஏன் இதை விமர்சிக்கிறாரு? என்ன உரிமை இருக்கு எங்க கட்சியில? எங்க கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, செயற்குழு இருக்குது, பொதுக்குழு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து யார் யார் என்னென்ன பொறுப்பு எடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. தலைவர் கையில் அல்டிமேட் பவர். திமுகவை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவரை நாங்கள் முழுசாக நம்புகிறோம். தலைவர் எது செஞ்சாலும் கட்சியுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் ஏன் இவ்வளவு தாமதம்? இல்லைங்க, அந்த முடிவை தலைவர் எடுப்பாரு. நாங்க ஏன் தாமதம் இல்லை. அதன் மேலதான் ஒரு சந்தேகம் வருது. முதல்ல காலம் கணியுது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது, காலம் கணியலன்றீங்க. ரெண்டாவது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்றீங்க. மூன்றாவது காலகட்டத்துல மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. ஏன் ஒரு முடிவை எடுத்துட்டு ஏன் அதுல உறுதியா இல்லையா? முடிவு எடுத்துட்டாருன்னு எதை வச்சு சொல்றீங்க? அவர் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாருன்னு. ஏன் சரி இப்போ இல்ல திமுகவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிடுங்க அப்படின்னு. அப்படி இருந்தாலும் இந்த தாமதத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அதுக்கு எங்க இளைஞர் அணி செயலாளர் அவசரப்படுறாரா? அவரே வேணான்ட்டாரு. அவரே எனக்கு பதவி வேணான்றாரு. ஆனா ஏன் இது திரும்ப திரும்ப பேச பொருளா மாறணும்? நான் துணை முதல்வர் கிடையாது, முதல்வருக்கு துணையாக எல்லாருமே இருக்காங்க, எல்லா அமைச்சர்களும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அப்ப இவர்களுடைய பெருந்தன்மையை பார்க்கணும். இங்க யாருமே பதவி வேணும்னு நாங்க தான் முன்மொழிஞ்சுக்கிட்டு இருக்கோமே தவிர எங்களுடைய இளைஞர் அணி செயலாளர் எனக்கு பதவி கொடுங்கன்னு இந்நாள் வரையும் கேட்டது கிடையாது, கேட்கவும் இல்லை. அப்ப இதுல வந்து யார் கொடுக்கிறது யார் வாங்குறது இல்ல, இது எல்லாம் எங்களுடைய ஆசை இல்ல. ஹபிசுல்லா, எனக்கு இயல்பாவே ஒரு கேள்வி வருது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விரைவில் ஆயிடுவான்னு சொல்றாரு. இல்ல அதான் கேள்வி. ஆசைகள். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் சொல்றாரு விரைவில். அன்பரசன் உட்பட எல்லா அமைச்சர்களும் சொல்றாங்க. எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய கோரிக்கைகள் தலைவரை நோக்கி இது இருக்கின்றன. தலைவர் உரிய நேரத்தில் முடிவெடுப்பார். அதான் நான் சொன்னேன், ஹி இஸ் அல்டிமேட். எங்க தலைவர் முடிவெடுப்பார். அது எதற்கான நேரத்தை நான் டிசைட் பண்ண முடியாது, ஊடகம் டிசைட் பண்ண முடியாது. நீங்க நடத்துறீங்கல்ல மாற்றமா ஏமாற்றமான்றது கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில். அந்த பதிலை வைத்து கடந்து போகணுமா? இல்ல, நீங்க கடந்து போவானாங்க, அது உங்களுக்கான உரிமை. நான் கடந்து போகணும்னே நான் சொல்லல, அது உங்களுக்கான உரிமை. அப்ப அப்படி கேட்டப்பட்ட ஏன் இது திரும்ப திரும்ப பேசு பொருளா வந்துகிட்டு இருக்கு? இன்னும் சொல்ல போனா நான் சூர்யா வெற்றிகொண்டான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தலைப்புன்னு அப்படின்னா, உதய அண்ணாக்கு சவால் இருக்கோ இல்லையோ, அவர் துணை முதல்வர் ஆகிற வரையும் நமக்கு சவாலுங்க. ஒரு வாட்டியும் இந்த தலைப்பை போட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு இது சவாலா இருக்குது அப்படின்னாரு. அப்ப எங்க அண்ணனை பொறுத்தவரையில எந்த சவாலும் கிடையாது. கட்சி ரீதியாகவும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, மக்கள் மத்தியில ஆதரவும் இருக்குது. அதுக்கான ஆதரவு நிச்சயம்.